அன்பார்ந்த உறவுகளே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சிங்கப்பூருடைய மதிப்புமிக்க எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சிறந்த தலைவரான லீ குவான் யூ சொன்னதுனால தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். லீ குவான் யூ இளமை காலத்தை பற்றி பேசணுன்னா, சிங்கப்பூரில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 1923 பிறந்திருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா சீன வம்சாவளியை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஆங்கில புலமை ஜாஸ்தியாக இருந்திருக்கு. சிறு வயதிலிருந்தே ஒழுக்கம், தன்னம்பிக்கை உடையவராக இருந்திருக்கிறாரு. இளமை காலத்தில் சிங்கப்பூரில் ஸ்கூல் லைஃப் சிங்கப்பூரில் தான் படிச்சிருக்கிறாரு. புகழ்பெற்ற கல்லூரியில் புகழ்பெற்ற கல்விக்கூடத்தில் தான் சிங்கப்பூரில் படிச்சுட்டு செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டயத்தில் நான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லண்டனில் போய் படிக்கிறாரு. லண்டன்லேயே சட்டமும் படிச்சுட்டு சட்டப்படிப்பை முடித்து டிகிரியோட சிங்கப்பூருக்கு தன்னுடைய சட்டப்பணியை தொடர்கிறாரு. சிங்கப்பூரில் சிறந்த வழக்கறிஞரில் இவரும் ஒருவராக வழக்கறிஞர் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கம் சார்ந்த வழக்குகளை எடுத்து சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டார். அதனால் தொழிலாளர்கள் மகத்தில் அவருக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. அதுக்கு பிறகு 1954 இந்த மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதுனால பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி PAP அரசியல் கட்சியை நிறுவுகிறாரு. அதை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் காலனியிலிருந்து விடுதலை பெறணும், பொருளாதார முன்னேற்றம், சமூக நீதி, இதுக்காக ரொம்ப குரல் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் தான் தேர்தல் வருது. 1989 வருஷம் நடந்த தேர்தலில் அவருடைய PAP பார்ட்டி வெற்றி பெற்று சிங்கப்பூருடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார், பிரதம மந்திரி ஆகிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் தான் இருக்குது. இது 1963 வருடம் சிங்கப்பூர் மலேசியாவுடன் இணைக்கப்படுது. பிறகு இன அரசியல் முரண்பாடு காரணமாக 1965 சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக மாறுகிறது. இந்த கடினமான நேரத்தில் லீ குவான் யூ பங்கு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணுண்டு கடுமையாக உழைச்சி அந்த நாட்டை எல்லா வகையும் தொழில்துறை, பொருளாதாரத்துறை, எல்லா நீதித்துறை இவற்றில் அந்த சிங்கப்பூரை முன்னிலைக்கு கொண்டு வர்றாரு. முன்னணியில் உலக நாடுகள் போற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறாரு லீ குவான் யூவுக்கு. உலகின் சிறந்த தலைவராகவும் இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் நல்ல உறவு கொண்டிருக்கிறாரு. மேலும் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் நல்ல உறவு முறையோடு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சிங்கப்பூரில் நடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த நிலையில் உலகின் முன்னணி வளர்ந்த நாடாக சிங்கப்பூரை மாற்றுறதுக்கு கடுமையாக உழைக்கிறாரு. வறுமை, வேலையின்மை இவற்றிலிருந்து சிங்கப்பூர் இவற்றிலிருந்து நீங்கி வளர்ந்த நாடாக சிங்கப்பூரை உருவாக்குறார். மேலும் வங்கி, நிதி, துறைமுகம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிங்கப்பூரை ரொம்ப முன்னிலை பெற்ற நாடாக உருவாக்குறார். இதுதான் சிங்கப்பூரில் லீ குவான் யூவுடைய பங்கு. மேலும் என்ன பண்ணுறாருன்னா, சாதாரண மக்களுக்கும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை உண்டாக்கி 80% மக்களுக்கு அரசு வீடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார்.
கல்வியிலையும் மக்களுக்கு தாய்மொழி ஆங்கில கல்வி முன்னுரிமை கொடுத்து அந்தந்த அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஊழல் பார்த்திங்கன்னா முழுமையாக ஒழிக்கப்படுது. சிங்கப்பூரில் ஊழல் குறைந்த நாடுகளில் ஒரு நாடாக ஊழல் முழுவதுமாக ஒழிக்கப்படுது.